ஜெஃப்னா கலவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் போது நாட்டில் நடந்த முக்கியமான விடயங்களை திட்டித்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையில் தற்போது பேசுபொருளான ஒரு விடயம்தான் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பானது. கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேசுபொருளாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் பேசுபொருளான விடயம் என்னவென்று பார்த்தால், குறிப்பாக மனித உரிமை செயற்பாட்டாளர்களாகவும் கட்சியின் அமைப்பாளர்களாகவும் விளங்கிய லலித் மற்றும் குஹன் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இந்த வழக்கில் ஒரு முக்கிய சாட்சியாக கருதப்படும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் முன்னாள் ஜனாதிபதியுமான கோட்டாபய ராஜபக்ஷ தான் யாழ்ப்பாணத்திற்கு வரமாட்டேன், அங்கு தனக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக நீதிமன்றத்திற்கு தனது சட்டத்தரணிகளூடாக எழுத்து மூலம் ஒரு சத்திய கடதாசி என்ற தினம் வழங்கி இருக்கிறார். அதாவது தான் அங்கு வருவது தனக்கு அச்சுறுத்தல் என்றும் தான் இணைய வழியில் நீதிமன்றில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் ஒரு சத்திய கடதாசியை சமர்ப்பித்திருக்கிறார். ஆன போதும் கூட இதனை கேள்விக்கு உட்படுத்திய லலித் குகன் தரப்பு சட்டத்தரணிகள் இவருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னா அது என்ன மாதிரியான அச்சுறுத்தல், அதை தெளிவாக அந்த சத்திய கடதாசியில் அவர் குறிப்பிடையில என்ற விஷயத்தை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கணும். இதனை ஆராய்ந்து பார்த்த நீதிவான் இது தொடர்பான எழுத்து மூல சமர்ப்பணங்களை இரண்டு தரப்புமே அடுத்த வழக்கு தவணையின் போது, குறிப்பாக மார்ச் மாதம் 6ஆம் தேதி அந்த வழக்கு அழைக்கப்படும் போது சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை இட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த லலித் குஹன் சம்பவத்தை நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் 2011ஆம் ஆண்டு இங்கு மனித உரிமைகள் தினம் இடம்பெறுவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்ற போது முக்கிய செயற்பாட்டாளர்களாக இருந்த லலித் குஹன் கடத்தப்படுகினம். இந்த கடத்தல் சம்பவம் இடம்பெற்று சில காலத்துக்கு பிறகு அப்போதைய ஊடகத்துறை அமைச்சராக இருந்த அமைச்சரவை பேச்சாளராக இருந்த கெஹலிய ரம்புக்வெல் ஒரு கருத்தொன்று சொல்றார். அவர் கடத்தப்படவில்லை என்றும் எங்களுடைய விசாரணையில் இருக்கின்றார் என்ற கருத்தை சொல்லுவார். இதுவே அங்கு சர்ச்சையாகின்றது. அவர் அப்போது இருந்த பாதுகாப்பு தரப்பினரால் அவர் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு கருத்து உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரேயே இந்த விடயம் சம்பந்தமான ஒரு ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டு தற்போது அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் நடைபெறுகின்றது. தற்போது பாதிக்கப்பட்ட தரப்புகள் சொல்கின்ற பிரதான குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், தற்போது இந்த யுத்தம் முடிவடைந்து விட்டது, தமிழீழ விடுதலை புலிகளை அழித்து விட்டார்கள் என்று மார்தட்டுகின்ற ராஜபக்ஷ, பாதுகாப்பு செயலாளராக இருந்து யுத்தத்தை முடித்தேன் என்று சொல்கின்ற கோட்டாபய ராஜபக்ஷ தரப்பு ஏன் வடக்கிற்கு குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது? யாழ்ப்பாணத்தில் தற்போது சண்டை இல்லை, புலிகள் இல்லை, எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. ஆனால் கொழும்பில் பாதாள உலக குழுக்கள் இருக்கின்றது, தினம் தினம் துப்பாக்கி சூடு நடக்கின்றது, ஒரு பதட்டமான சூழல் இருக்கின்றது. அங்கே சர்வசாதாரணமாக தெரிகின்ற கோட்டாபய ராஜபக்ச தற்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு ஏன் தயங்குகிறார் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். இது ஒரு நியாயமான கேள்வியாகவே படுகின்றது. ஏன் அவருக்கு வருவதில் என்ன தயக்கம் இருக்கின்றது? இன்னும் விசேடமாக சொல்ல போனால் 2019ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்போது வேட்பாளராக போட்டியிட்ட கோட்டாபய ராஜபக்ஷ பிரச்சாரத்துக்காக யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரச்சார கூட்டம் ஒன்றிலும் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் இணைந்து அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தமை விசேட அம்சம். இந்த நிலையில இந்த விடயத்தை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு அவர்கள் கொண்டு போயிருக்கின்றார்கள். இது தொடர்பாக நீதிவான் கரிசனையை வெளியிட்டிருப்பதாகவே நாங்களால் உணர முடிகின்றது. அந்த வகையில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வர கோட்டாபய ராஜபக்சவுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று சொன்னால் தற்போது அவருக்கு என்ன அச்சுறுத்தல் என்பதுதான் இங்கு பிரதானமான கேள்வியாக இருக்கின்றது. இதே வேளையில் கோட்டாபய ராஜபக்ச தொடர்பாக மற்றொரு சர்ச்சையை வெளிநாட்டில் தற்போது வசிக்கும் ஒரு ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பியிருக்கின்றார். குறிப்பாக திரிபோலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் ராஜபக்ஷ கும்பல் செயற்பட்ட விதம் தொடர்பாக அவர் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றார். குறிப்பாக கீத் நோயார் கடத்தப்பட்ட விவகாரத்தில் கூட இந்த திரிபோலி அமைப்புக்கு தொடர்பு இருப்பதாகவும் அதனை பலரை அச்சுறுத்துவதற்கும்
அடிபணிய வைப்பதற்கும் ராஜபக்ஷ தரப்பு அதனை பயன்படுத்தியதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் ராஜபக்ஷ தரப்பு தற்போது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் ராஜபக்ஷ தரப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் அம்பலமாகி வருகின்றமை தொடர்பாக பலர் மத்தியிலும் அது பேசுபொருளாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும். இதே வேளையில் சம உரிமை இயக்கத்தினால காணாமல் ஆக்கப்படுதல்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் ஒன்றும் யாழ்ப்பாணத்தில் இன்று மதியம் இடம்பெற்றது. இந்த போராட்டத்திலும் லலித் குகன் தரப்பில் பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்காக முன்வந்த தரப்புகளும் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்தார்கள். அந்த வகையில் அந்த போராட்டத்தின் ஒரு பிரதான கோஷமாக இருந்தது காணாமல் ஆக்கப்படுதல்களுக்கு நீதி வேண்டும், கோட்டாபய ராஜபக்ஷ சாட்டுப்பூக்கு சொல்லாதே, உனக்கு யாழ்ப்பாணம் பெறுவதற்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற துணிப்பட அந்த போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். இதேவேளை விசேட அம்சம், லலித்தின் தந்தையாரும் தனது முதுமையில் கூட அவர் அந்த போராட்டத்திலும் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பேர் ஆறுமுகம் வீரராஜா, என் பொடிய பேர் வீரராஜா லலித்குமார். இன்னைக்கு 2011 வருஷத்தில் அவர் காணாமல் போயிட்டார், கடத்திட்டாங்க. இந்த யாழ்ப்பாணத்தில் தான் வச்சு கடத்தினாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி 14 வருஷமாச்சு. இன்னும் சட்டப்படி எங்களுக்கு முடிவு ஒன்றும் இல்லை. இதே நேரத்தில் கேலிய ரம்புக்களில் இங்கே சாக்கி கொடுத்தது, அந்துநெட்டிவன் சாக்கி கொடுத்தது. இந்த கோட்டாபி ராஜபக்ச மாத்தாவுக்கு சாக்கி கொடுக்கறது காரணம் இது. அதாவது இந்த நீதிக்கு கூட ஒரு மரியாதை வைக்க மாட்டேங்கிறாங்க தானே இந்த கோட்டாபி ராஜபக்ச மாத்த. அப்போ இது என்ன சட்டம் எங்கே இருக்குது? நாங்கள் கொழும்புல கோர்ட்டுக்கு போனோன்னா யாழ்ப்பாணத்து கோர்ட்டு கட்டாங்க. இங்கே பாதுகாப்பு பார்த்தாருனாங்க, கொழும்புல பாதுகாப்பு பார்த்தாருனாங்க, இங்கே பாதுகாப்பு பார்த்தாருங்கிறாங்க. இதெல்லாம் பொய்க்காத. இது அரசாங்கத்தை எங்களை ஏமாத்துறதும் இந்த நீதிமன்றத்தை ஏமாற்றுற வேலை தான் செய்கிறாங்க. அதே நேரத்தில் நாங்கள் நீதிமான்கிட்ட கேட்குறோம். அதே நேரத்தில் நீதியில் நாங்கள் கேட்குறோம், இந்த கோர்ட்டில் நாங்கள் கேட்குறோம். இதுக்கு சாதாரண எங்களுக்கு முடிவு வேணும். மாதம் 6ஆம் தேதி நீதிபதி சொன்னார் எங்களை மறுபடி வர வைக்கிறாரு இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு. அன்றைக்கி சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி நான் கேட்குறேன். எங்களுக்கு சாதாரண லலிதே மகன், நாங்கள் எளிய மனுஷன். குகன் இந்த யாழ்ப்பாணத்தை பொடி அச்சுவேலில் பொடி எங்கள் 2 குடும்பத்துக்கு இருந்தால் சரி சாதாரண ஒன்று வேணும்னு தான் இந்த கோர்ட்டில் வச்சு நாங்கள் நீதிபதிக்கிட்ட கேட்குறோம். எங்களுக்கு நீதி ஒன்று கிடைக்கணும். இதெல்லாம் பொய் கதை. இந்த கோட்டாபி ராஜபக்ச சொல்கிறது கொழும்புல கண்ட வாக்கில் போவேலம்னா ஏன் அந்த யாழ்ப்பாணத்தில் சாட்சி சொல்ல இல்லாது? இதெல்லாம் பொய் கதை தானே. இது நீதிக்கு ஒரு மதியாரம் இல்லாத வேலை தானே இவங்க செய்கிறாங்க. இந்த ஒரு மனத்தை இருந்துக்கிட்டு இவங்க குழப்பி பண்ணுறது தானே. இது என்ன சட்டம்? இது என்ன நீதி? எங்களுக்கு சாதாரண நீதி ஒன்று கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். இன்றைய நாளில் பேசுபொருளான மற்றொரு விடயம், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்றைய தினம் பாராளுமன்ற உரையின் போது முன்வைத்த குற்றச்சாட்டு. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாழ் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்பாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சுமந்திரன் தொடர்பாகவும் தான் அந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக கண்டாவளையில் மண்ணகழ்வு தொடர்பாகவும் கிளிநொச்சியில் விவசாய சம்மேளனத்தின் நிதி மோசடி இடம்பெற்றிருப்பது தொடர்பாகவும் இதில் ஸ்ரீதரன் எம்பிக்கு தொடர்பு இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதே வேளையில் சுமந்திரனுடைய உறவுக்காரர் ஒருவர் முன்னாள் ஆயுத குழுவாக இயங்கியதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக அண்மை காலங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால்
சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை பல்வேறுபட்ட தரப்பினரும் முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் இதற்கு முன்னரும் ஸ்ரீதரன் தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதன் பின்னர் தயாசிரி ஜெயசேகர ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். மீண்டும் மறுபடியும் திருப்பியும் இன்று அர்ச்சுனா ராமநாதன் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதே வேளையில் தயாசிரி ஜெயசேகர ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த போது அதற்கு பதில் வழங்கிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இதற்கு தயாசிரி சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஒரு ஆதாரத்தை அவர் முன்வைக்கணும், இல்லை என்று சொன்னால் அவர் உண்மையிலே ஒரு ஆடையுடன் தான் அவர் இந்த பார்லமெண்ட்டுக்கு வருவாரான்னு சொன்னால் அவர் அதாவது ஸ்ரீதரனுடைய மகன் தொடர்பாக தயாசிரி ஜெயசேகர கடுமையாக குற்றச்சாட்டி இருந்தார். அந்த குற்றச்சாட்டுக்கே ஸ்ரீதரன் அவர்கள் பார்லமெண்டத்தில் ஒரு பதிலொன்றை வழங்கியிருந்தார். இதுக்கான ஆதாரங்களை முன்வைக்கணும், சும்மா எழுந்தமானத்துல விமர்சனங்களை செய்யலாண்டு. அப்ப இப்படி இருக்கும்போது குறிப்பாக பார்லமெண்ட் உறுப்பினர்கள் தங்களுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி கொண்டு யார் மீது எது வேண்டுமானாலும் சொல்லலாம் என்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. குறிப்பாக ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் ஒருவர் மீது சுமத்தும் போது அதற்கான ஆதாரங்களையும் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இல்லாவிடில் அதற்றை நாங்கள் ஒருவர் மீது சுமத்துவதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஒரு வாய்ப்பேச்சுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லிவிட்டு செல்ல முடியும், அது ஒரு அவதூறாகவே பார்க்கப்படும். அந்த வகையிலேயே கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் என்ற குற்றச்சாட்டையும் பார்க்க முடியும். இதுவரைக்கும் அதனை அரசாங்கமும் வெளிப்படுத்தவில்லை. அதனை பெற்றுக்கொண்டதாக குற்றச்சாட்டப்படுகின்றவர்களும் அதனை மறுக்கின்றார்கள். இந்த நிலையில் அதையும் ஒரு அவதூறான ஒரு குற்றச்சாட்டாகவே பார்க்க முடிகின்றது. மதுபான சாலைகள் வழங்கப்பட்டது உண்மை, ஆனால் அது யாருக்கு வழங்கப்பட்டது, யாரால் வழங்கப்பட்டது என்பது இன்று வரை அது ஒரு மர்ம முடிச்சாகவே இருக்கின்றது. இந்த நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் உண்மையிலேயே அதை பாராளுமன்ற சிறப்புரிமை என்ற ஒரு விடயத்துக்குள் நின்று அதை பேசாமல் உண்மையிலேயே அதற்கான ஆதாரங்களோ அல்லாட்டி உண்மையில் அதுல மோசடி இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பான ஆதாரங்களை வெளிப்படுத்த வேண்டும். இல்லாமல் அதனை சொல்வது என்பது அந்த ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமைக்குள் இருந்து கொண்டு அதனை ஒரு பேசுகின்ற ஒரு விடயமாகவே பார்க்க முடியும். මේ වචන දෙකක් දෙමළෙන් කියන්නම්. අර අපේ எங்களுடைய கிளிநொச்சியில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறியனுடைய மிகப்பெரிய இன்னொரு ஊழல் ஒன்று பிடிபட்டு இருக்கிறது. என்னென்றால் கிளிநொச்சியில் கண்டாவள பிரதேசத்தில் மணல் தாராளமாக கடத்தப்படுகிறது. அதுக்கு காரணம் எங்களுடைய சிறிதனுடைய அடியாட்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே ஒருபடியும் கதைக்கப்படுகிறது. ரெண்டாவது, கோப்பா கமிட்டியிலே கிளிநொச்சி விவசாய சமநிலையில் நடந்த ஊழல்கள் முழுக்க கோப்பா கமிட்டியிலே அங்கே அரச காணிகள் மற்றது வெனையிலாக காணிகள் எடுக்கப்பட்டு அவை ஆராயப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவை இதை ரெண்டாவதாக சொல்லணும், தமிழரசு கட்சியினுடைய அரசியல். அதை இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது எனக்கு வெளிநாட்டில் இருந்து. அது என்னென்றால் டிபிஎஸ் ஜெயராஜ் என்று சொல்லப்படுகிறவர் எங்களுடைய சுமந்திரனுடைய கசின் அல்லது மச்சான் என்று சொல்வார்கள். அவர்தான் சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக காலத்தில் இருந்து அதன் பிறகு டக்ளஸோடு சேர்ந்து ஒரு துணை ஆயுத குழுவாக இருந்தவராம் என்று டாக்குமெண்ட்ஸோடு எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் அந்த டாக்குமெண்ட்ஸை. ஆகவே இப்படியானவர்கள் தான் எங்களுடைய தமிழீழ மண்ணை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழீழம் என்று சொல்லுகின்ற போது தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு இன்றைக்கு ஒரு சில விடயங்கள் கதைக்கப்பட்டது. நான் சிங்கள மக்களுக்கு அதை சொல்லணும், ஆனால் சிங்களத்தில் கதைக்கிறேன். அண்மைய நாட்களாக வடக்கில் இடம்பெற்ற சில சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு தென்னிலங்கையில் அதனை பூதாகாரமாக்கும் முயற்சிகளை தெற்கு அரசியல்வாதிகள் ஆரம்பித்துள்ளனர். அந்த வகையில் அண்மையில் பேசுபொருளான ஒரு விடயம், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பூர்வீக இல்லம் அமைந்த பகுதியில் ஒரு நூலகம் அமைப்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி. அந்த முயற்சி தொடர்பாக வெல்வெட்டித்துறை நகர சபையில் ஆதரவில் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் அந்த காணிக்கு சொந்தக்காரராக உள்ள வெளிநாட்டில் உள்ள விடுதலை புலிகளின் தலைவர் சகோதரி அதற்கான அட்டோர்னி தத்துவத்தை வெல்வெட்டித்துறையில் வசிக்கும் அனந்தராஜ் என்ற ஒரு முன்னாள் ஆசிரியரிடம் அதனை ஒப்படைத்திருந்தார். அந்த நிலையில் அந்த வெற்று காணிக்குள் ஒரு நூலகம் ஒன்றை அமைப்பதற்கான விண்ணப்பத்தை வெல்வெட்டித்துறை நகர சபையில் அவர் சமர்ப்பித்திருந்தார். இது தொடர்பாக வெல்வெட்டித்துறை நகர சபை தனது மாதாந்த அமர்வின் போது அது தொடர்பில் பரிசீலித்திருந்தது. இந்த நிலையில் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ரீதியான ஒரு இடத்தை நூலகம் அமைப்பது ஒரு பொருத்தமற்றது என்று சொல்லியும் அதிலே ஏற்கனவே இருந்த வீட்டை ஒத்த
ஒரு வீடொன்றை அமைப்பதே உசிதமானது என்று சொல்லியும் ஒரு யோசனையை முன்வைப்பது என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கப்பட்டு அதனை விண்ணப்பதாரிக்கு பிரேரிப்பது என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதுவே உண்மையில் அந்த வல்வெட்டித்துறை நகரசபை மாதாந்த அமர்வின் போது எடுக்கப்பட்ட தீர்மானம். ஆனால் இந்த தீர்மானம் தென்னிலங்கையிலே திரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அது அரசாங்கம் அந்த வீட்டை மீளவும் கட்டப்போகின்றது என்று சொல்லி அதனை திரித்து ஒரு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி ஒரு கருத்தொன்றை முன் வச்சிருக்கின்றார். அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பின் தலைவரது வீட்டை அரசாங்கம் தனது சொந்த நிதியில் செய்ய போகின்றதுன்னு சொல்லியும் அதே நேரத்தில் டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் அமைத்து கொடுக்கவில்லை என்ற துணியில் அவரோட குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டில் எந்தவித ஒரு அடிப்படையுமே இல்லை. ஆனாலும் கூட தென்னிலங்கையில் உள்ளவர்களை உசுப்பேற்றுவதற்காக இந்த குற்றச்சாட்டை அவர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இதே வேளையில் இந்த வீடு தொடர்பாகவும் தென்னிலங்கையில் உள்ள பல அரசியல்வாதிகள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். அத்துடன் வடக்கு கிழக்கில் சுதந்திர தினம் அன்று இடம்பெற்ற கரிநாள் பேரணி தொடர்பாகவும் தென்னிலங்கையில் உள்ள இனவாத சக்திகள் தங்களுடைய வெண்மத்தை கொட்டியிருப்பதாகவே தெரிகின்றது. எவ்வாறு சுதந்திர தினத்தன்று கரிநாள் அனுஷ்டிக்க முடியும், கருப்பு கொடி ஏந்த முடியும் என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ, துமிந்த திசாநாயக்க உள்ளிட்ட தென்னிலங்கை சக்திகள் இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். இது தற்போது பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியுள்ளது. அண்மையில் இடம்பெற்ற வெளியோயா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் திருநாவுக்கரசு கிருஷ்ணவேணி அவமதிக்கப்பட்டதான ஒரு சர்ச்சை ஒன்று தற்போது வெளியாகி அது பூதாகரமாக மாறியுள்ளது. சமூக ஊடகங்களிலே அதிகம் பேசப்பட்ட ஒரு விடயமாகவும் இது மாறி இருக்கின்றது. குறிப்பாக இந்த கிவுலோயா தொடர்பான போராட்டம் தமிழ் கட்சிகளால் பெருமெடுப்பில் முன்னெடுக்கப்பட்டதற்கு மறுநாள் இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் திட்டமிட்டு வவுனியா ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உபாலி சமரசிங்க தன்னை அவமதித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக அந்த கூட்டத்துக்கு தான் சென்ற போது அங்கு தமிழ் மொழிபெயர்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் தனக்கான ஆசனம் ஒதுக்கப்பட்டதிலும் அநீதி இடம்பெற்றதாகவும் அவர் ஊடக சந்திப்பு ஒன்றை வைத்து குற்றம் சாட்டியிருந்தார். இதே வேளையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் கிருஷ்ணவேணி கூட்டம் ஆரம்பித்த பின்னர் தாமதமாகவே அந்த கூட்டத்தில் பங்கேற்றதாகவும் தான் அந்த கூட்ட ஆரம்பத்தில் மொழிபெயர்ப்பு தேவையா என கேட்டதாகவும் அங்கு கலந்து கொண்டிருந்தவர்கள் தமிழ் மொழிபெயர்ப்பு தேவையில்லை என்று சொல்லியும் சிங்களத்திலேயே கூட்டத்தை நடத்த முடியும் என தெரிவித்ததால் தான் மொழிபெயர்ப்பு இல்லாமல் கூட்டத்தை நடத்த சொன்னதாகவும் தெரிவித்துள்ளார். இதே வேளையில் அந்த கூட்டத்திற்கு தாமதமாக வந்தவர் மொழிபெயர்ப்பு வசதியை கேட்டபோது தான் அதற்கான ஏற்பாட்டை செய்வது தொடர்பான முயற்சியை எடுப்பதற்கிடையிலேயே அவர் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறி சென்று விட்டார் போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இதே வேளையில் வெளியோயா பிரதேச சபைக்கு பிரதேச செயலகத்திற்கான பிரதேச செயலாளராக இருந்தவர் ஒரு பதில் கடமையை முன்னர் ஆற்றியிருந்ததாகவும் அவர் இருக்கும்போது சுற்றுநிரூபத்துக்கு மாறாக பாராளுமன்ற உறுப்பினர் அதே நேரம் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அருகில் பிரதேச சபை தவிசாளர்களை அமர்த்தியதாகவும் தற்போது வந்திருக்கின்ற புதிய பிரதேச செயலாளர் சுற்று நிரூபத்தின் அடிப்படையிலேயே அந்த ஆசன ஒழுங்கை மாற்றி செய்ததாகவும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த நிலையில் இரண்டு தரப்புமே தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதே வேளையில் ஒருபடி மேல் சென்று உபாலி சமரசிங்க குறித்த விடயம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகளை நடத்துவதற்கு தான் வடக்கு மாகாண ஆளுநருக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில் குறித்த சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் கொழும்பில் கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் உயர்மட்ட குழு, குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் 8 பேரில் ஸ்ரீதரன் எம்பியை தவிர
ஏனைய 7 பேரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரனும் வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் திருநாவுக்கரசு கிருஷ்ணவேணியும் இணைந்து ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது, திட்டமிட்டு அரசாங்கம் சொல்வது ஒன்று செய்வது வேறாக இருக்கின்றது. இதனை இந்த கூட்டத்தில் தமிழ் மொழி திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டதாக ஒரு கருத்து முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது அரசாங்கம் ஜனாதிபதி பேசுகின்றார், 2 மொழிகள் இருக்கின்றது, 2 இனங்கள் இருக்கின்றது, அவற்றை மதிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஆனால் செயலில் இங்கு வேறு நடக்கின்றது. இதற்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ன பதிலை வழங்கப் போகின்றது என்ற துணியில் அவர் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இவ்வாறு ஒவ்வொரு தரப்புகளும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைத்து வரும் நிலையில் இதுவும் ஒரு சர்ச்சையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. இன்றைய நாளில் பல தகவல்களை வழங்கியிருந்த நிலையில் மற்றொரு காணொளியில் மேலும் பல தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி.